வருது நான் அடிக்கிற எழுது. ஆமாம் எழுதுப்பா ஸ்டார்ட் பண்ணு. நான் உங்கள் மிஸ்ஸுக்கு அனுப்பிடுவேன் நீ அழுகிறத. இந்த வீடியோவை உங்கள் மிஸ்ஸுக்கு அனுப்பிடுவேன்னு சொன்ன உடனே அவன் மூஞ்சி போன ரியாக்ஷனை பார்த்தீங்களா? சடனாக அவன் ரியாக்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணிட்டான். எப்படியோ ஒரு வழியாக அவனை சமாதானப்படுத்தி ஹோம்ஒர்க் வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லீவு விட்டு 20 நாள் ஆச்சு. 20 நாளையில் இன்றைக்கி தான் வந்து ஹோம்ஒர்க் எழுதவே ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் எல்கால ஏபிசிடி தான். ரிமைனிங் சப்ஜெக்ட் ஹோம்ஒர்க்ஸ் ஃபுல்லாமே அப்படியே தான் இருக்குது. இனிமேல் தான் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஹோம்ஒர்க்ஸாக அவனை வந்து எழுத வைக்கணும். எனக்கு வந்து பாப்பா பிரச்சனை இல்லை, அவள் வந்து அவள் ஹோம்ஒர்க் அவள் படிக்க முடிச்சிடுவா. இவனை தான் ஹோம்ஒர்க் எழுத வைக்கிறது வந்து ஒரு பெரிய போராட்டமாகவே இருக்குது. ஏபிசிடி வந்து எழுதிட்டான். ஆனால் ஸ்மால் லெட்டர் ஏபிசிடி வந்து அவனுக்கு ரைட் பண்ண தெரியல. அதோட ஒரு சார்ட்டை வச்சு அதில் காமிக்க அவன் பார்த்து எழுதிட்டு இருந்தான். எழுதி முடிச்சதுக்கப்புறமும் அவன் அழுகையை வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டான்.